ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டே 2. இன்னைக்கு நம்ம நாட்கள், வாரங்கள், மாதங்கள், அப்புறம் திசைகள் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல டைம் பற்றி பார்க்கலாம், அதாவது காலங்கள். பல் அப்படின்னா கணம், இந்த செகண்டு, இந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பல் அப்படின்னா கணம். மினிட், மினிட் அப்படின்னா நிமிடம். மினிட், மினிட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ஹிந்தியில் மினட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டா, கண்டா அப்படின்னா மணி நேரம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மணி நேரத்தை தான் கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பஜே, பஜே அப்படின்னா மணி. 1 மணி ஆச்சு 2 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, பஜே அப்படின்னா மணி. தின், தின் அப்படின்னா நாள், அதாவது டே. தின், தின் அப்படின்னா நாள். ஹஃப்தா, ஹஃப்தா இல்லைன்னா சப்தாக், சப்தாக். இந்த ரெண்டும் வாரத்தை மீன் பண்ணுது. அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஹஃப்தா அப்படி இல்லைன்னா சப்தாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்தை எப்படி நம்ம ஹஃப்தான்னு சொல்கிறோமோ, நிறைய வாரங்கள், அதாவது நிறைய வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஹஃப்தே, ஹஃப்தே அதாவது ப்ளூரலில் சொல்லுவோம். ஹஃப்தே அப்படின்னா வாரங்கள். மஹீனா, மஹீனா அப்படின்னா மந்த், மாதம். மாதத்தை தான் ஹிந்தியில் மஹீனா அப்படின்னு சொல்லணும். சால், சால் அப்படின்னா இயர், வருஷம். வருஷத்தை தான் ஹிந்தியில் சால், சால் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாஸ்ட் கூடயோ இல்லைன்னா ஃப்யூச்சர் கூடயோ சேர்ந்து வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஜ், ஆஜ் அப்படின்னா டுடே, இன்னைக்கு அப்படிங்கிறத ஹிந்தியில் சொல்கிறதுக்கு ஆஜ், ஆஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். கல், கல் அப்படின்னா நாளை, அதாவது டுமாரோ. கல் அப்படின்னா நாளை. அதே மாதிரி நேற்று, அதாவது எஸ்டர்டே, அதுக்கும் கல் தான் யூஸ் பண்ணணும். அப்போது கல் அப்படின்னா நேற்று இல்லைன்னா நாளை. ரெண்டுக்கும் வேர்டு ஒரே மாதிரி இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறவங்க பாஸ்ட்டை பற்றி பேசினா, அதாவது முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நேத்தைக்க மீன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். பேசுகிறவங்க ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது நடக்க போகிறத பற்றி பேசும்போது கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நடக்க போகிறது, அதாவது நாளையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பர்சோ, பர்சோ அப்படின்னா நேற்றைக்கு முந்தின நாள், அதாவது த டே பிஃபோர் எஸ்டர்டே, அதை தான் பர்சோ அப்படின்னு சொல்லணும். பர்சோ அப்படிங்கிறதுக்கு நாளை மறுநாள், அதாவது த டே ஆஃப்டர் டுமாரோ, அதுக்கும் பர்சோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த பர்சோவும் கல் மாதிரியே தாங்க, ஃப்யூச்சரா இல்லை பாஸ்டா அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அகலே தின், அகலே தின், அகலே தின் அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது அடுத்த நாள் அப்படிங்கிறது தான் அகலே தின் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அகேலே சப்தாக், அகேலே சப்தாக் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது அடுத்த வாரம் அப்படிங்கிறது தான் அகேலே சப்தாக். அகேலேனா அடுத்த, சப்தாக் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் வாரம். அகேலே மஹினே, அகேலே மஹினே அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் அப்படிங்கிறது தான் அகலே மஹினே அப்படின்னு சொல்லணும். அகலே சால், அகலே சால் அப்படின்னா அடுத்த வருஷம், நெக்ஸ்ட் இயரை தான் அகலே சால் அப்படின்னு சொல்லணும். பிச்லே தின், பிச்லே தின் அப்படின்னா முந்தைய நாள், அதாவது முடிஞ்ச நாள், பிச்லே தின் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பிச்லே சப்தாக், பிச்லே சப்தாக் அப்படின்னா கடந்த வாரம், முடிஞ்சு போன வாரம், பிச்லே சப்தாக் அப்படின்னு சொல்லணும். பிச்லே மஹினே, பிச்லே மஹினே அப்படின்னா கடந்த மாதம், பாஸ்ட் மந்த், அதை தான் பிச்லே மஹினே அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பிச்லே சால், பிச்லே சால் அப்படின்னா முடிஞ்சு போன வருஷம், கடந்த வருஷம் அப்படிங்கிறத பிச்லே சால் அப்படின்னு சொல்லணும். சுப, சுப அப்படின்னா மார்னிங், காலையில் அப்படிங்கிறத சுப அப்படின்னு யூஸ் பண்ணணும். சவேரே, சவேரே அப்படின்னா அதிகாலை, அதாவது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறத தான் சவேரே அப்படின்னு சொல்லணும். தோபஹர், தோபஹர் அப்படின்னா மதியம், அதாவது ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது தான் ஹிந்தியில் தோபஹர் அப்படின்னு சொல்லணும். சாம், சாம் அப்படின்னா சாயங்காலம், ஈவினிங் அப்படிங்கிறது தான் ஹிந்தியில் சாம். ராத், ராத் அப்படின்னா ஹிந்தியில் ராத்திரி, ராத்திரியை தான் ராத் அப்படின்னு சொல்லணும். தாரிக், தாரிக் அப்படின்னா
தேதி. இன்னைக்கு என்ன டேட்டு? டேட் அப்படிங்கிறது தான் தாரிக். தாரிக் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ வீக்ல 7 டேஸ் இருக்குல்ல, சண்டே மண்டே, அதெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்துடலாமா? ரவிவார். ரவிவார் அப்படின்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமைய தான் ஹிந்தியில் ரவிவார். ரவிவார் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா சோம்வார். சோம்வார் இல்லைன்னா சோமவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்வார் அப்படின்னா திங்கட்கிழமை, மண்டே அப்படிங்கிறத சோம்வார் அப்படின்னு சொல்லணும். மங்கள்வார். மங்கள்வார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டேவை ஹிந்தியில் மங்கள்வார் அப்படின்னு சொல்லணும். பூத்வார் இல்லை புதவார். புதவார் அப்படின்னா புதன்கிழமை, வெனஸ்டேவை தான் ஹிந்தியில் பூத்வார் இல்லைன்னா புதவார் அப்படின்னு சொல்லணும். குருவார். குருவார் அப்படின்னா வியாழக்கிழமை, தேர்ஸ்டேவை ஹிந்தியில் குருவார். குருவார் அப்படின்னு சொல்லணும். சுக்கிரவார். சுக்கிரவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடேவை தான் ஹிந்தியில் சுக்கிரவார். சனிவார். சனிவார்னா நேம்லே இருக்கு, சனிக்கிழமை, சாட்டர்டேவை தான் ஹிந்தியில் சனிவார் அப்படின்னு சொல்லணும். ஓகே காய்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் தான் நம்ம ஈஸியாக பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.